ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இறால் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். இந்த இறால் ஊறுகாயை செஞ்சு வச்சுட்டா போதுங்க, 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே ஒரு சின்ன கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடுகு வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கணும். வெந்தயமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருந்தால் ஊறுகாய் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இறால் வந்து 1/2 கிலோ வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கூடவே வந்து நாட்டு பூண்டு இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக, அந்த பூண்டு வந்து ஒரு 25 பல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டம்ளர் அளவு புளி கரைசல் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 200 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இறாலை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படி செய்யும்போது தான் ஊறுகாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரான்லேருந்தே தண்ணி விடுது. ஸோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் வந்து ப்ரான் வந்து பாருங்கள் ஓரளவு நல்லா கிறிஸ்பியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஓரளவு லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி புளி கரைசல் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா திக்னஸாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம தண்ணி மாதிரி ஆட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகுங்க செய்கிறதுக்கு. ஸோ வந்து கெட்டியான ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெந்தயம் கடுகு பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. ஃபைனலாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான இறால் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாயை சுட சுட சாதம் கூட பிணைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீ ஃபுட் பிடிக்குங்கிறவங்க மறக்காமல் இதே பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 3 months ஆனாலும் கெடாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.